செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த கொடூர் கருக்காமலை கிராமத்தில் கங்கையம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் டிவிசி மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீமுஷ்ணம் காவல்துறை ஆய்வாளர் வீரசேகரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இதில் ஒவ்வொரு மாணவர்களும் தங்களது தனித்திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கண்காட்சியில் வைத்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் பாபு சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு திமுக சார்பில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உடன் மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் அதிக அளவில் முறைகேடு நடப்பதாக புகார் வந்ததைத் தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முறைகேட்டில் ஈடுபட்ட கடைகளுக்கு அபராதம் விதித்து கடை ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் நகராட்சிக்கு சொந்தமான கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கிணற்றில் தவறி விழுந்தாரா என்று பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி சாலையை கடப்பது வாடிக்கையாகி வருகின்றன. அந்த வகையில் கடம்பூர் வனச்சரகத்திற்குட்பட்ட வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை காட்டு யானை பேருந்தை வழிமறித்து நின்றதால் பேருந்துக்குள் இருந்த பயணிகள் அச்சமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கண் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து மாணவ மாணவியர்கள் மற்றும் 500 பேருக்கு மேற்பட்டோர் பெரும் திரளாக கலந்து கொண்டு மாபெரும் கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நடத்தினர். இந்நிகழ்வில் தலைமை விருந்தினராக நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நடிகர் விஜயின் கோட் திரைப்படம் இன்று திரையிடப்பட்டது. இதனை கொண்டாடும் வகையில் சிவகங்கையில் விஜயின் கட்டவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்து ரசிகர்கள் கொண்டாடினர். மேலும் மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர். சென்னை அருகே வண்டலூர் PS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன கூட்டரங்கில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், தாமு அன்பரசன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.